ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது 17/7/2023 17/8/2023 வரை உண்டான 32 நாட்கள். இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தேன்னா 32 நாட்கள் இருக்குது இந்த ஆடி மாதத்தில். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தட்சிணாயனம் பிறகுறது, தட்சிணாயன புண்ணிய காலம் பிறகுறது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனங்களை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தை. அதில் வந்து பகல் பொழுதாக உத்தராயணமும், தட்சிணாயனம் வந்து மாலை பொழுதிலிருந்து இரவு பொழுதாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, மாலை பொழுதிலிருந்து நைட்டு, அதெல்லாம் வந்து தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்சிணாயன புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மாதத்தின் முதல் மாதமாக ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் வந்து ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை. இந்த வருஷம் வந்து ஆடி அமாவாசை 2 வருது. 17ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே, 17/7/2023 ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று வருது. அடுத்தது வந்து 16ஆம் தேதி 16/8 அது வந்து ஒன்று வருது. 16ஆம் தேதி இருக்கக்கூடியது தான் வந்து 16/8/2023 தான் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரே மாதத்தில் 2 நட்சத்திரம் வந்ததுனாலும் சரி, 2 திதிகள் வந்தாலும் சரி, 2வது திதியை தான் எடுத்து செய்யணும். அதனால் வந்து 2வது வரக்கூடிய அமாவாசை, இந்த ஒரே மாதத்திலேயே வந்து 2 அமாவாசை வர்றதுனால 2வது அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எடுத்து பண்ணணும். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலெலாம் வந்து ஆடி அமாவாசையெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கும். கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பெருக்கு 3/8/2023. ஆடி தபசு வந்து இந்த 17/7 ஆரம்பிச்சிடும், ஒரு 10 நாள் போகும். சங்கரன் கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷம். கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் வந்து அது ரொம்ப விசேஷமான இடம். சங்கரனார் கோவில் ஹரிஹரனும் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கும். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய இடமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆடி பெருக்கு, அது வந்து 3/8/2023. ஆடி பெருக்கு ரொம்ப பெரிய விசேஷமான இது. அதாவது பூ பறிக்கிற நோம்பி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதற்கு பிறகு வந்து நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அதுக்கப்புறம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து லேசாக மெதுவாக மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த 6 மாதத்தில் நல்ல விதைகள் போட்டால் நல்ல செழிப்பாக வளரக்கூடும். ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலையில் நல்லெண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு குளிக்கணும், கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆடி பௌர்ணமி வந்து விசேஷம் பார்த்தாலேயானால் ஹயக்ரீவ பெருமான் வந்து தோன்றினதாக சொல்லக்கூடியது. அது வந்து ஆடி மாதம் பௌர்ணமியில் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக ஹயக்ரீவர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு, அதுவும் இப்போ 10th 12th எல்லாம் எழுதுறவா கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கிருத்திகை, ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் மொத்தமே 32 நாளும் விசேஷம் தான் ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும். ஒரு அதாவது இந்த ஆடி மாதம் தட்சிணாயனத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவுமே விசேஷமாகவே இருக்கும். சரி, இப்போ கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. அதை தவிர வந்து கடகத்தில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து புத பகவான் மட்டும்தான் மாற்றம். எப்போ அப்படின்னா அது 23/7, அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே, அதாவது தமிழ் மாதம் பிறந்து 17ஆம் தேதி பிறக்கிறது ஒரே வாரத்தில் வந்து புத பகவான் வந்து சிம்மத்துக்கு போகிறார். அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. சிம்மத்தில் பார்த்தேன்னா ஏற்கனவே சுக்கிரனும் செவ்வாய் பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், சனி பகவான் வந்து வக்ரகதி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். மாற்றங்கள், இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகத்தை பேசுவோம். இந்த 4 கிரகத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அது வந்து 17/7 அன்னைக்கு, அப்போ தான் உங்களுக்கு மாதமே பிறக்கிறது. புத பகவான் வந்து இந்த மாதம் வந்து 23/7 அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இது 2 தான் வந்து பெரிய மாற்றங்கள், வேறு எதுவும் இல்லை. சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்திலே இருக்கா. ஏன்னா ஒரு ராசிக்கும் யார் யாருக்கு என்னென்னைக்கு சந்திராஷ்டிரமம் வருது, எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நல்ல வேலைகளை செய்யணும், இந்த மாதம் எப்படி இருக்குது அவர்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுடைய பெயர், டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது என்னுடைய சார்ஜஸ் என்ன ஏதுன்றதையும் போடுறேன். அதை தவிர வந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்மம், அந்தரம், இதெல்லாம் அந்தரம் சூக்ஷ்மம்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பலன்களை சொல்லி எளிய பரிகாரம்னு
சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறேன். ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் 27/7/2023 அன்னைக்கு வாஸ்து நாள். அதாவது 6:52 8:22 வரலாம், 1.5 மணி நேரம். பொதுவாக வாஸ்து அந்த டைமில் பார்த்தாலேனால் வாஸ்து நித்திரை விடுதல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக பிரிச்சிருப்பா. 18 நிமிஷமாக பிரிச்சுட்டு வாஸ்து பகவான் நித்திரையை விட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது, காலை கடன் முடிப்பார். அதற்கு பிறகு வந்து குளிப்பார். அதற்கு பிறகு வந்து பூஜை செய்வார். அதற்கப்புறம் வந்து அவர் போஜனம் செய்வார். அதற்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிப்பார். இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அந்த 18 நிமிஷம் ரொம்பவும் வசதி. கடைசி 18 நிமிஷம் சொல்லுவோம். அதை தவிர வந்து கடவுளுக்கு ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும் நேரத்தில் வந்து எந்த ரிக்வெஸ்ட்டு வச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக நடந்தேறும். அதாவது வாஸ்து புருஷன் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது, ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுறது, இதெல்லாம் வந்து வாஸ்து புருஷன் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அன்றைக்கி போட்டோமே ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து இந்த மாதத்தில் அவர் மாத கிரகம்ன்றதுனால ஆரம்பிக்கும் பொழுது 11ஆம் இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி வந்து பார்த்தேன்னா 23/7 அன்றைக்கி வந்து 12ஆம் இடத்துக்கு வரார். இந்த மாதமான ஆடி மாதம் 17/7/2023 17/8/2023 வரை உண்டான மாதம். சூரிய பகவான் கடகத்தில் சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்த விதமான தோஷங்களும் அற்ற நிலையாக இருக்கும். ஏன்னா கன்னியா ராசிக்கு பொறுத்தவரையிலும் இப்போ புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து புத பகவான் வர்றதும் சுக்கிர பகவான் வர்றதும் செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக அந்த அதாவது விலை போக முடியாத பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய லேண்டு எல்லாமே வந்து இப்போ விலை போயிடும். அதனால் வந்து விலை விற்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். மோஸ்ட்லி வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் 12ஆம் இடம் வந்து அதீத சுபத்துவம் பெறுறது. ஏன்னா சுக்கிர பகவானும் இருக்கார், செவ்வாய் பகவானும் இருக்கார், புத பகவானும் 23ஆம் தேதி வந்துடுறார். குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய விசேஷம். குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். இந்த ஆடி மாதத்தில் வெளி நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக, அதுவும் வக்கர சனியாக இருக்கிறதுனால வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. வெளிநாடு சார்ந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் ரொம்பவும் ஏற்றம். குரு பகவானோடு இருக்கிறதுனால கோதண்ட ராகுன்றதுனால கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தமான நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல சீரான முன்னேற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கக்கூடும். எல்லாத்தையும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். நல்லா பிரதிபலிக்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து மறைந்து இருந்தால் நிறைந்த கல்வியை கொடுப்பார். ஆனாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக்கை கொடுப்பார். இருந்தாலும் வந்து குருவினால் பார்க்கப்படுறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. இரத்த அழுத்தம் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து உடல் நலத்தில் வந்து இரத்த அழுத்தத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. நரம்புகள் ஸ்ட்ரெஸ்ஸு சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கார். அதனால் யாருமே எதிரியாக இருக்க முடியாது. எல்லா விதமான கடன்களையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை. புதிதாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது எடுத்தீங்களே ஏன்னா அதுவும் வந்து ஐடியில் இருக்கிறவா, அதை தவிர வந்து அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர், அதை தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா, கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது.
அதை தவிர கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். இருந்தாலும் 12ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கிறதுனால வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகளில் சில நாட்கள் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதாவது 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் சாயந்தரம் ஒரு 5:30-6 மணியிலிருந்து 9ஆம் தேதி வரலும் பார்த்தாலேனால் சந்திராஷ்டம காலம் இருக்குது. அதனால் புதிதான முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் செல்ல தேவையில்லை அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போய் ஆக வேண்டிய கட்டாயமாக இருந்ததுனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் செஞ்சுட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும்னா அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் கண்டிப்பாக குருவாயூரப்பனை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இதை தவிர வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.